நைட்டே எல்லா பாத்திரம் கழுவியாச்சு. அதனால தான் கிச்சன் இவ்வளோ நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன். காலங்காத்தில் ஃபஸ்ட்டு வேலை அதுதான். ஜூஸ் குடிச்சு கூட ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அது ஜூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேரட்டு பீட்ரூட் வெளியில் வச்சுட்டேன். காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு டிஃபன் செய்யணும். அதனால கேஸ் ஸ்டவ் மேலே எல்லா பிளேட்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தோசை மாவு கொஞ்சமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சட்னி பண்ணிடலாம், சிம்பிளாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது என்னது இது கிரவுண்ட் நட்ஸு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை பருப்பு நல்லா வறுத்துக்கிட்டே ஜூஸு ரெடி பண்ணிட்டேன். ப்ராசஸ் எதுவும் காமிக்கல. ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ்லவே நான் இந்த ப்ராசஸ் காமிச்சிட்டேன் இல்லையா, அதனால நான் இதில் காமிக்கல. வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பீட்ரூட்டும் கேரட் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு, குடிச்சும் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரதி யூனிஃபார்ம் ஐரன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, பெல்ட் போடுறது, பாக்கெட்டில் பர்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் மறக்காமல் ஐடி கார்டு வைக்கிறது, இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறேன். எப்பவுமே நான் இந்த வேலை செய்வேன்னு நினைக்காதீங்க. அவருக்கு வந்து காலையில் 7 எல்லாம் டியூட்டிக்கு போயிடணும். அப்போது வீட்டிலேருந்து 6:45 அப்படி கிளம்பிடுவாங்க. காலங்காத்தால பாவம் அவங்க ஏஞ்சி குளித்து சாப்பிட்றதுக்கே டைம் இருக்காது. அதனால டைம் இல்லாதப்போ நான் இந்த மாதிரி செய்வேன். டைம் இருந்துச்சுன்னா அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க. நான் சும்மா ஐரன் மட்டும் பண்ணி வச்சுடுவேன் முந்தா நாள். இல்லைன்னா காலங்காத்தால ஏஞ்சி ஐரன் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுப்பாங்க. நான் வெட்டியாக இருந்தால் இந்த மாதிரி செய்வேன். இல்லை எனக்கு வேலை இருந்துச்சுன்னா நான் கண்டுக்கவே மாட்டேன், அவங்களே செஞ்சுப்பாங்க. யூனிஃபார்ம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா வேர்க்கடலை, அதுவும் சட்னி பண்ணியாச்சு. தோசை ஊற்றணும். இனிமேல் சூடாக தோசை ஊற்றி கொடுக்கணும். 6:30 சாப்பிடணுன்னா பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ சாப்பிட முடியும். அந்த டைமுக்கு நம்ம டீ கூட குடிக்க மாட்டோம். அந்த டைமில் அவங்க டிஃபன் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு தோசையே போதும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சது ஒரு தோசை சாப்பிட்றதுக்கான கற்றுனேன்னா 1.5 தோசை இல்லைன்னா 2 தோசை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சூடாக தோசை ஊற்றி கொடுத்தியாச்சு. லாஸ்ட்டு கடைசி மாவிலையா தோசை கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்னவோ கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிட சாஃப்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு 2 தோசை போட்டுட்டு சட்னி போட்டு சர்வ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு நான் ரைஸ் ஊற வச்சேன் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க நைட்டு வந்து சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டாங்க. ரைஸ் ஊற வச்ச பிறகு சொல்கிறாங்க எல்லாமே. இந்த ரைஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்து இப்போது வெளியில் வச்சுட்டேன். மார்னிங்கு பிசிபெலை பாத் செய்யலாம்னு சொல்லிட்டு பிசிபெலை பாத்துக்கு 1 கப்பு ரைஸ்க்கு பாதி கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கினா போதுமாக இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கலில் சேர்க்குறோம் இல்லையா பாசிப்பருப்பு, அது வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கினா போதுமாக இருக்கும். பட் இங்கே நான் நைட்டே ரைஸ் ஊற வச்சுட்டேன் இல்லையா, ரைஸ் கொஞ்சம் ஊறிட்டு இருக்கும். ஊறின பிறகு கொஞ்சம் உப்பிடும் இல்லையா, அதனால் நான் இங்கே ரைஸை வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கப் எடுத்துக்கோங்க. ரைஸ் நல்லா ஊறினதுனால நான் இங்கே 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா 1 கப்பு ரைஸ் போட்டாவே போதுமாக இருக்கும். இப்போ இந்த ரைஸ் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம் நீங்கள். இந்த ரைஸ் வந்து நல்லா கழுவிட்டு சாப்பாடு வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் பிசிபெலை பாத்து அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து ரொட்டீனாக ஃபேக்ட்ரியில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கேன்டீனில். அதனால வீட்டில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. வேணால் நான் சாப்பிட்டுனே இருப்பேன், நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்காக மட்டும்தான், அதனால தான் கொஞ்சமாக செய்கிறேன். இந்த ரைஸு பருப்பு இதெல்லாம் நல்லா 3 வாட்டி 4 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற விடுங்க. நல்லா ஊறிச்சுன்னா நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நம்ம காய்கறி எல்லாம் வெட்டிக்கலாம். இதுதான் சேர்க்கணுன்ட்டு எதுவுமே கிடையாது. எல்லா விதமான காய்கறியும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இது சேர்க்கக்கூடாது அது சேர்க்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. காய்கறி வெட்டுறதுக்கப்புறம் புளி நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ புளி கூட ஊற வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பிசிபெலை பாத்துக்கு மசாலா போடுவோம் இல்லையா, அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் காமிக்கிறவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க, மல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஜீரகம் பாதி ஸ்பூன்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பாதி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை ஒரு இன்ச்சு சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 இல்லை 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது சொல்ல தெரியல, அதுக்கப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். கிராம்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு இன்ச்சு கொಬ್ಬರಿ, ட்ரை கொಬ್ಬರಿ
தேங்காய், ட்ரை தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ட்ரை பேன்ல போட்டுட்டு, நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். இல்ல கொஞ்சமா கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக. அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா நார்மல் மிளகாவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ட்ரை பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இந்த மாரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி இன்னும் ஒரு 1 மந்த் கூட ஆகல இந்த பவுடர் செஞ்சு வச்சிருக்கிறேன். மறுபடியும் செஞ்சேன்னு நெனச்சுக்கோ, அது வேஸ்ட் ஆயிடும். ரொம்ப நாளுக்கு ஆயிடும். நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறதே எனக்கு 3 மந்த்ஸ்க்கு வரும். நான் எப்பயாச்சும் தான் பிசிபெலாபாத் செய்வேன். அதனால கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணுறதெல்லாம் காமிக்கல. ஏன்னா ஆல்ரெடி பவுடர் இருக்கிறதுனால, நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இந்த மாரி பவுடர் பண்ணிட்டு, ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கினீங்கன்னா, 3 மாசத்துக்கு மேலவே நல்லா தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் நான் நைட்டே வந்து பாலாடை அத எடுத்து வந்து வெளியில வச்சிருந்தேன். இந்த மாரி கீ செய்றதுக்கு நான் சேர்த்து வச்சு கீ செஞ்சுப்பேன். இதில வந்து நானு கீ ப்ராசஸ் எல்லாம் காமிக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி அது டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டாச்சு. மறுபடியும் அது காமிச்சேன்னா ரொம்ப லென்த்தி ஆயிடும். இது ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கு இந்த வீடியோவே. இன்னும் நான் இந்த கீ ப்ராசஸ் எல்லாம் காமிச்சேன்னு நெனச்சுக்கோ, இன்னும் பெருசாயிடும். அதனால தான் காமிக்கல. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். முடிஞ்சா மேல கூட லிங்க் குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. கீ எப்படி வீட்லவே ஈஸியா செஞ்சுக்கலான்ட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடுத்தது வந்து தேர்ஸ்டே எடுத்தேன். தேர்ஸ்டே என்னோட கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். மேட்டுங்க எல்லாம் வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாரி கிளீன் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிடுவேன். மாத்திடுவேன். வீக்லி ஒன்ஸ் மாத்திடுவேன். இல்லன்னா எனக்கு வெறி புடிச்ச மாரி இருக்கும். ஐயய்யோ! மேட்டுங்க மாத்தலையா? ஐயய்யோ! மேட்டுங்க மாத்தலையா? அன்ற மாரி வெறி புடிச்ச மாரி ஆயிடும். அதனால கேஸ் கிட்ட இருக்கிற இந்த டவல்ஸு, கால் கீழ போடுற மேட் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் நான் கிளீன் பண்ணிப்பேன். அதனால இன்னைக்கு வந்து அது ஊற வச்சு வச்சிருக்கிறேன். தேர்ஸ்டே இல்லன்னா வெட்னஸ்டே இந்த வேலை வச்சுப்பேன். ஏன்னா வெட்னஸ்டே பசங்களுக்கு ஒயிட் யூனிஃபார்ம் இல்லையா? அந்த ஷூ வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாஷிங் மட்டும் நான் தேர்ஸ்டேவே வச்சுப்பேன். மீதி வேலை பிரிச்சு வச்சுப்பேன். அது கடைசில சொல்றேன். இப்போ ப்ராசஸ்க்குள்ள போலாம். நம்ம பிசிபெலாபாத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? ரைஸு, பருப்பு. அது வந்து பெருசா இருக்கிற குக்கர்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெறைய தண்ணி சேர்ப்போம். அதுக்கப்புறம் விசில் வந்த பிறகு பொங்கினே இருக்கும். அதனால நீங்க பெருசா இருக்கிற குக்கர எடுத்துக்கோங்க. ரைஸு, பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே டொமேட்டோ கூட சேர்த்துடுங்க. இதில வந்து நம்ப ரைஸ் அளவு எடுத்தோம் இல்லையா? அந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்ல கப்பு ஏதோ நீங்க அளவு எடுக்கிற கப் எடுத்துக்கோங்க. அதில வந்து 5 டம்ளர் இல்லன்னா 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து இங்க 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நல்லா குக் ஆகும். சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இதெல்லாமே பொங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினேன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மூடி வச்சு ஸ்டவ் மேல வச்சுக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்துருக்கிறோம் இல்லையா? ஒரே இடத்துல நின்னுடும். அதனால இந்த மாரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு ஸ்டவ் மேல வச்சு ஒரு 5 விசில் இல்லன்னா 6 விசில் வச்சுக்கோங்க. 5 விசிலே போதுமா இருக்கும். 6 விசில் தேவைப்படாது. 5 விசில் வந்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் கீ ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? கீ காய்ச்சிட்டா அது நல்லா ஆறுன பிறகு அது ஸ்டோர் பண்ற பாக்ஸ்ல சேர்த்து இந்த மாரி ஃபில்டர் பண்ணி சேர்த்து வச்சுப்பேன். எனக்கு வந்து இந்த மாரி சேர்த்து வச்சு கீ செய்றதுனால நான் கீ வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் வெளியில. எனக்கு மந்த்லிக்கு தேவைப்பட கீ வந்து நானே செஞ்சுப்பேன். இந்த மாரி பால் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்குவேன். அதனால எனக்கு கீ கூட கொஞ்சம் நெறையவே கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு பால் வாங்குறது. பார்க்கலாம். இன்னும் கம்மியாயிடும் கீ கூட. சரி அதெல்லாம் விடு. மறுபடியும் ஏன் தோசை ஊத்துற? அப்படின்னு கேட்குறீங்களா? பசங்களுக்கு தோசை ஊத்தி குடுக்கலான்னு சொல்லிட்டு தோசை ஊத்தி குடுக்குறேன். மாவு கொஞ்சமா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இன்னும் ஒரு 4 தோசை வரும். 2, 2 தோசை சாப்பிட்டுட்டு பிசிபெலாபாத் சாப்பிட்டுடுங்கன்ட்டு நான் மடமடன்னு செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆனா நாங்க தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் மம்மி. எங்களுக்கு தோசையே போதும்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து கத்தினே இருக்கிறாங்க. பிசிபெலாபாத் நாங்க வந்து மதியத்துக்கு வந்து சாப்பிட்டுப்போம். நீ செஞ்சு வைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் எங்களுக்கு பிசிபெலாபாத் வேணாம். தோசையே போதும்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களுக்கு புடிச்ச மாரி குடுத்துடலான்னு சொல்லிட்டு 2, 2 தோசை தான் வந்துச்சு. அதுவே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஆஃப் டே தான் ஸ்கூலு. மதியத்துக்கு வந்துடுவாங்க. நானும் காலையில கூட சாப்பிடுவாங்க இல்லன்னு சொல்லிட்டு மடமடன்னு செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆனா அவங்க தோசையே போதும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? கொஞ்சம் நிதானமா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு
குக்கர் விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுட்டேன். ஏன்னா நிதானமாக செய்யலாம், சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மதியத்துக்கு, அதனால் நிதானமாக தாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அது நான் கண்டுக்கல. சரி பாத்திரம் எல்லாம் கழுவிடலாம் தோசை ஊற்றிக்கிட்டே நினச்சேன். பட் அடிக்கடிக்கு சோப்பில் கை வச்சு அதுக்கப்புறம் இங்கே தோசை ஊற்றுறது இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள் எல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தியாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு குஷியாக போயிட்டு இருந்தாங்க. நாளையிலேருந்து லீவ் இல்லையா, ஜாலி பசங்களுக்கு. தோசை சாப்பிட்ட உடனே ஜம்மன் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாத்திரங்க எல்லாம் கழுவிட்டு மீதி வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, வீட்டில் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, வீடு அரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு மேட்டுங்கு கூட வாஷ் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா மடமடன்னு செஞ்சிடலாம். எனக்கு காதுலேருந்து போக போகுது பசிக்கு. தாளிச்சிட்டு சாப்பிட்டிடலான்னு சொல்லிட்டு நான் மடமடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஏன்னா எனக்கு பசி வந்துச்சு அதுக்குள்ளவே. சரி சாப்பிட்டிடலாம் சீக்கிரமாக. எதுவும் இல்லை, தோசை மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இல்லையா, எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு. இனிமேல் பிசிபெலை பாத் ரெடி பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். அதனால் தாளிக்கிறதுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ரைஸு பருப்பு எல்லாத்துக்குமே தேவைப்படும் இல்லையா. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், 2 காஞ்சி மிளகா கிள்ளி சேர்த்துக்கணும், கருவேப்பிலை சேர்த்துக்கணும், ஆனியன் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும், ஏன்னா ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கணும் ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் மிளகா வந்து அதில் தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சிட்டோன்னா இதில் மிளகா தூள் சேர்க்க வேண்டியது அவசரம் இல்லை. இல்லை கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பிசிபெலை பாத் மசாலா, அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நம்ம ரைஸ் குவான்டிட்டி பொறுத்து நம்ம மசாலா சேர்க்கறது இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாமே எண்ணெயில் வறுத்துட்டு புளி ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்த பிறகு டைரெக்டாக எடுத்து குக்கரில் சேர்த்துக்கணும். நம்ம ரைஸ் எல்லாம் வேக வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த குக்கரில் சேர்த்துக்கணும். பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்குது, ரைஸு பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கும். காய்கறி கூட எதுவும் அவ்வளோ ஸ்மேஷ் ஆகாது. முருங்காய் மட்டும் லைட்டாக ஸ்மேஷ் ஆகும், ஏன்னா 5 விசில் வைக்கிறோம் இல்லையா, முருங்காய் மட்டும் கொஞ்சம் ஸ்மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும். மீதி காய்கறி எல்லாம் அப்படியே இருந்துச்சு. இதுலவே நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி லூஸாக தேவைப்படுதோ அவ்வளோ வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா ஆற இன்னும் கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கினேன். ஏன்னா நான் வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்குறேன், சுடு தண்ணி சேர்க்கல. நீங்கள் சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா டைரெக்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் பச்சை தண்ணி சேர்த்துனா அப்பயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கினேன். கடைசியில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பிசிபெலை பாத் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக வேலை ஆகிடும் கூட. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் தாராளமாக, ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். கர்நாடகா ஸ்பெஷலான டிஷ்ஷுன்னு சொல்லலாம் பிசிபெலை பாத். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு 1/2 hour கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. எல்லாமே குக்கரில் போட்டு வேக வச்சிடுறோம் இல்லையா, தாளிக்கிறது மட்டும்தான் வேலை. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா, வெஜிடபிள்ஸ் அவ்வளோ தேவைப்படாது, ஏன்னா எல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். அது கூட சீக்கிரமாக வேலை ஆகிடும். மசாலா மட்டும் முன்னாடி செஞ்சு வச்சோன்னா ஒரு 20 minutesலவே இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுட சுட பிசிபெலை பாத் தட்டில் போட்டுக்கிட்டு அது மேலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச கீ ஊற்றுக்கினேன். உங்கள் வீட்டில் இருக்கிற கீ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது மேலே காரம் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சுட சுட தான் சாப்பிட்ணும். அது பேர் தான் பிசிபெலை பாத். பிசின்னா சூடுன்னு அர்த்தம், பேலைன்னா பருப்புன்னா. சூடாக பருப்பு சோறு சாப்பிட்றது தான் பிசிபெலை பாத். அதுக்கு தான் சூடாக சாப்பிட்டா தான் அதோட அருமையும் அதோட ருசியும் தெரியும் நம்மளுக்கு. கண்டிப்பாக சூடாக இந்த மாதிரி கீ சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். அப்போ தானே நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க.
ஸ்வெட்டிங் வர அளவுக்கு நான் சூடா சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு நீங்க கூட கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்காக மீதி இருக்கிற ரைஸ் வந்து சாப்பாடுக்கு வச்சுட்டேன். பீர்க்கங்காய் பருப்பு வச்சுட்டேன். அவ்வளோதான். ஃப்ரை எதுவும் பண்ணல நானு. அந்த காராஸ் இருந்துச்சு இல்லையா? அதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வீடு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் இல்லையா? மேட்டிங்க மாத்தி வச்சிடணும். இல்லைன்னா மறுபடியும் அழுக்காயிடும் எல்லாமே. அதனால மேட்டிங் எல்லாம் போட்டுட்டு அதோட பிளேஸ்ல போட்டுட்டு வாஷ் பண்ண மேட்டிங் எல்லாமே எடுத்துகிட்டு போய் மாடி மேலே காய வச்சுட்டு வந்துட்டேன். அது கூடவே நான் இன்னர்ஸு இதெல்லாம் கூட கையிலவே துவைச்சிப்பேன். அது செப்பரேட்டாக இது செப்பரேட்டாக எல்லாமே எடுத்துகிட்டு போய் மேலே போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு ஸ்கூலு முடிஞ்சிச்சு. ஸோ ஷூ வாஷ் பண்ணுற வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எவ்வளோ துணி வேணும்னாலும் வாஷ் பண்ணிடலாம். பட் அந்த ஒயிட் ஷூ வாஷ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். இது எல்லாமே செஞ்சுக்கிட்டே சமையல் கூட செஞ்சு வச்சுட்டேன். நான் டீட்டெயிலாக காமிக்கல. ஏன்னா ஆல்ரெடி காமிச்சிருக்கிற பீர்க்கங்காய் பருப்பு அதனால காமிக்கல. டைரெக்டாக ஈவினிங் வந்துட்டேன். மதியமெல்லாம் என்ன செஞ்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கல. ஈவினிங் வந்து வரப்போ எங்கள் வீட்டுக்காரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரூட்ஸில் முதல்ல கையில் கிடைக்கிறதே கிரேப்ஸு. அது கடிச்சிச்சுன்னா சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன, கிரேப்ஸு சாப்பிடக்கூடாது. கிரேப்ஸுக்கு நிறைய மருந்து அடிக்கிறாங்க. ஸோ கிரேப்ஸ் கூட சாப்பிடாதீங்க. எதுவுமே சாப்பிடாதீங்க. மாடுங்க மாதிரி அந்த புல்லு சாப்பிட்டு தான் நம்ம வாழணும் போல. எல்லாமே கல்த்தி, எல்லாமே மருந்து. எது எடுத்தாலும் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. அப்படியே ட்ரெண்ட் ஆகுது வேற அந்த வீடியோஸ் எல்லாமே. புரிய மாட்டேன்து. எப்படி இருந்தாலும் சாப்பிட்றது வந்து நிறுத்த மாட்டோம். பட் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கணும். அப்படி சொன்னா பரவாயில்லையே. வேணாம் வேணாம் கிரேப்ஸ் சாப்பிட்டா இது வந்துடும். வேணாம் வேணாம் இப்போ என்னது வாட்டர் மெலன் சாப்பிட்டா ஐயோ கேன்சரே வந்துடும். ஏன்னா அதில் அவ்வளோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க. எது தான் சாப்பிட்றது? ஒன்றுமே புரிய மாட்டேன்து. வெயில் காலம் வந்துச்சு வாட்டர் மெலன் சாப்பிட்லாம்டா சாமின்னு நினச்சா அது பார்த்தா அத்தனை வீடியோஸ் வருது. கல்த்தி இன்ஜெக்ஷன் போடுறாங்க ரெட்டாக இருக்கிறதுக்கு. என்னென்னவோ கெமிக்கல் சேர்க்குறாங்க. என்னென்னமோ வருது. பயமாக இருக்குது. என்ன சாப்பிட்றதுனே தெரியல. அதனால தான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி கிரேப்ஸு சாப்பிட்டியாச்சு. டீ கூட குடிச்சியாச்சு. டீ குடிக்கிறது வந்து ரேரு. பட்டு மீதி இருக்கும் இல்லையா? எங்கள் வீட்டுக்காருக்கு வச்ச டீ மீதி இருக்கும். அது வேஸ்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் குடிச்சிடுவேன். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பெருசாக சாப்பாடு எதுவும் வச்சுக்கல. ஏன்னா பிசுபிலாபாத் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பீர்க்கங்காய் பருப்பு இருந்துச்சு. கொஞ்சமாக ரசம் வச்சுட்டு நைட்டோட சாப்பாடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். மறுபடியும் குழம்பு ஏதாச்சும் செஞ்சோன்னா இது எல்லாமே மறுநாள் நம்ம தான் சாப்பிட்ணும். அதனால தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். ரசம் மட்டும் வச்சுப்பேன். சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, சாப்பிடாதவங்க போங்கன்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு பாத்திரங்க எல்லாம் கழுவிட்டு தேர்ஸ்டே இல்லையா? ஃப்ரைடே ஏஞ்சதும் இந்த வேலையெல்லாம் செஞ்சோன்னா பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் நைட்டே நான் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் கூட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போனேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இன்றைக்கி கிச்சனில் 1.5 hour ஆச்சு. அந்த பாட்டுங்க கேட்டுட்டு பண்ணுறதுனால ஆச்சு. இல்லைன்னா கண் அப்படியே சொக்கி போயிடும் எனக்கு. காலையில் எவ்வளோ வேலை வேணும்னாலும் செய்வேன். நைட் ஆவாவா அப்படியே தூக்கம் வந்துடும். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியட்டும்ன்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தூங்குறதுக்கு போனால் ஐயோ வீடியோஸ் இருக்கே எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துடலாம். காலையில் ஏஞ்சதும் போட்டுடலாமே அப்படின்ட்டு மறுபடியும் உட்காந்து வாய்ஸ் எல்லாம் கொடுத்து தூங்குறதுக்குள்ளே எனக்கு 11:30 அப்படி ஆயிடுச்சு. நான் நார்மலாக 9 o'clock தூங்கிடுவேன். அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தாலும் அவ்வளோதான். என் கண் ஒரு பக்கம் போகும், என் பேச்சு ஒரு பக்கம் போகும். அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் பாத்திரம் கழுவிட தான் தூங்கணும்னு ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து 10:30 11 இப்படி ஆயிடுது டெய்லி. காலையில் கொஞ்சம் எனக்கு டயர்டாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிடுறோம் இல்லையா? வேலை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பாட்டுங்க எவ்வளோ யூஸ் ஆகுது பாரு. இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது. சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.